ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஆப்ரேட்டர்ஸில் கேட்டகரிஸில் வரக்கூடிய 5th செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாவா ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவல் டு சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் வந்து ரைட் சைடில் வந்து கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. ஸோ ரைட் சைடு என்ன கொடுக்குறீங்களோ அது ரைட் சைடில் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொண்டு போய் அப்படியே லெஃப்ட் சைடில் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ ஈக்குவல்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C = A + Bன்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ஏல என்ன வேல்யூ இருக்குது, பியில் என்ன வேல்யூ இருக்குது, ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா Cயில் கொண்டு போய் அசைன் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ. ஸோ இதோடு சேர்ந்து ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ரிலேட்டடாக வரக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு, அப்புறம் வந்து பிட்வைஸ், ஆண்டு, ஆர், எக்ஸார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய அதோடு சேர்ந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிளோட, ஸோ ப்ளஸ் = அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இதோட நேம் வந்து என்னென்னா வந்து இது அடிஷன் சிம்பிள் தானே. ஸோ இது வந்து ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே இருக்க பாருங்கள் நேம், இதான் வந்து நேம், ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது வேலை வந்து என்னென்னு பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதுகிறப்ப வந்து நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா, C = C + A நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி எழுதலாம், C + Aன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதோட அர்த்தம் வந்து என்னென்னா வந்து C = C + A, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து என்ன ஆப்ரண்ட் இருக்கோ அதோடு சேர்ந்து நீங்கள் இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த வந்து ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், += அப்படின்னு. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து C = C + A, அதுதான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வந்து சப்ராக்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ளஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் C - A அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்னா C = C - A, அதாவது லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன ஆப்ரேட் கொடுத்துருந்தீங்களோ அதையும் ரைட் சைடில் இருக்க ஆப்ரேட்டரையும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ஆப்ரேட்டர்லேயே போடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, C* = A அப்படின்னா C = C × A. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து Cயில் என்ன வேல்யூ இருக்கோ Aயில் என்ன வேல்யூ இருக்கோ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை திருப்பி Cயிலேயே ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுது, சப்ராக்ஷன் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுது, அடிஷன் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரிசல்ட் அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதை கொண்டு போய் லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ஆப்ரண்டில் அசைன் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷனுமே நடக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிய அடிஷனும் நடக்குது, மைனஸ் ஆகிய சப்ராக்ஷனும் நடக்குது, மல்டிப்ளிகேஷன் ஆகிய மல்டிப்ளை ஆப்ரேஷன் எல்லாமே நடக்குது. இது எல்லாமே அரித்மெட்டிக் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ். அது மட்டும் போக அசைன்மெண்ட் ஆப்ரேஷன், அதாவது வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ப்ளஸோ மைனஸோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது ஃபைனலாக கொண்டு போய் லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ரண்டில் அசைன் பண்ணுது இல்லையா. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிவைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ டிவைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ C = Aன்னு கொடுத்திங்கன்னா C = C / A. ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணி வரக்கூடிய குவாஷியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு Cயிலேயே ஸ்டோர் பண்ணும்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடுலோ அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலோ அண்ட் அசைன்மெண்ட்னா மாடுலஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் அசைன்மெண்ட்டும் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சி மாடுலோ ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு சி மாடுலோ ஏ இப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சிக்கும் ஏக்கும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை அதுக்கப்புறமாட்டிக்கு சியில் போய் அசைன் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய ரிசல்ட்டில் லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ரேட்டரில் ஸ்டோர் பண்ணிடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இனிமேல் வரப்போகிறது பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிட் வைஸ் ரிலேட்டடான ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தீங்க, சி லெஸ் தேன் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா சி ஈக்குவல் டு சி லெஃப்ட் ஷிஃப்ட் 2ன்னு அர்த்தம். ஸோ சியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை சியிலே போட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ரைட் ஷிஃப்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இதோட மீனிங் என்னென்னா சி இஸ் ஈக்குவல் டு சி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சியில் உள்ள வேல்யூவை 2 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா திருப்பி சியிலே ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா சி ஆம்பர்சன்ட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு சி ஆம்பர்சன்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு பிட்வைஸ் அண்ட் பண்ணிடு, பிட் பை பிட்டாக எனக்கு அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து திருப்பி நம்ம சியிலே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் எக்ஸார்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ பிட்வைஸ் எக்ஸார் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு சி எக்ஸார் 2. ஸோ சிக்கும் 2க்கும் என்ன பண்ணிடுறோமோ ஃபஸ்ட் எக்ஸார் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை சியில் ஸ்டோர் பண்ணுறோம். சிமிலர் இதுவும் அதே தான். பிட்வைஸ் இது வந்து ஏன் இன்க்ளூசிவ் ஆர்னா நார்மல் ஆர் ஆப்ரேட்டர் இல்லையா அதனால். ஸோ பிட்வைஸ் இன்க்ளூசிவ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இன்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து சியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவல் டு சிம்பிள் மட்டும் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது சிம்பிள் அசைன்மெண்ட் தான் பண்ணுது. ரைட் சைடில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது லெஃப்ட் சைடில் பண்ண போகுது. ஸோ அதனால் இது சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே வந்து இன்னொரு அரித்மெட்டிக் இல்லைனா பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட சேர்ந்து வர்றதுனால இதை வந்து ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் வந்து எழுத தேவையில்லை, எக்ஸ்பேண்டாக எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பதிலாக ஷார்ட் ஹேண்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள் கேஸஸ்க்கும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து எக்லிப்ஸ் ஐடியிலே வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.